நானும் உறவை ராகம் பாடின தாளம் சேர்த்திட கற்றுக்கொண்டவள்ளி எனது காணும் உங்காதி விழவில்லையா உன்னெந்தி தொடு விளையா பூவெடுத்து மஞ்சள் ஒன்று போடவா பூமரத்து நிழலெடுத்து போர்வையாக்கி மூடவா கண்ணே புது நாடகம் விரைவில் அரங்கேறிடும் ஒரு மூடன் கதை சொன்னார் என் கதை அதுதான் தெய்வீகம் தெய்வீகம் அழகோட ஒரு மூடன் கதை சொன்னாள் என் கதை தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ நிலவோ மாமுக்களே மைனாக்களே சந்தோஷ வேளை நான் சங்கீதம் பாடுங்கள் நாணல்களே நாரைகளே கல்யாண பெண் இவள் நல்வாழ்த்து கூறுங்கள் காலகாலமாய் தப்பாத தாளமாய் ஓடபோதிலே வெள்ளங்களாடவே ஒன்றான ஜாதகம் பல்லாண்டு வாழணும் மூங்கிலை காடுகளே முத்துமலை மேகங்களே பூங்குருவி கூட்டங்களே வாருங்கள் வானகத்தில் சொர்க்கம் இல்லை வையகத்தில் உள்ளதென்று ஜோடி ஒன்று தேடுதெங்கே பாருங்கள் காற்று மரங்கள் சாயோ மழை சாயுமா பூவேனம் காதல் மண்ணில் காயாதம்மா வெயிலாளில் நதிகள் காயும் உண்மைதான் கடல் காயுமா வாழ்வேனம் காதல் மண்ணில் காயாதம்மா என் ஜீவனே கார்கால மின்னல்கை இடியோடு வந்தாலும் கீழ்வானம் ரெண்டாகுமா மேல்வர்க்கம் நீள்வர்க்கம் என்கின்ற பேதங்களே துண்டாகுமா உனக்காகவே உயிர் வாகவே இது மூச்சு உனக்காக வாழும் எனக்காக மீனுரங்க நானுரங்க வண்ண நிலவே வைகை
நதியே சொல்லிவிடவா எந்த கதையே ஏட்டில் இல்லாதது என் கதைதான் யாரும் சொல்லாதது என் நிலைதான் வண்ண நிலவே வைகை நதியே சொல்லிவிடவா எந்த நிலவுக்கு வானம் உண்டு மலருக்கு வாசம் உண்டு கொடிக்கொரு கிளையும் உண்டு எனக்கென்று என்ன உண்டு ஏன் படைத்தானோ இறைவன் என்னை உலகில் எனக்கு ஒரு வழி இல்லை ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் இல்லை ஆட ஒரு ராணியும் இல்லை வாழ உறவும் இல்லை அதில் பிரிவும் இல்லை அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்றேனாலும் அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடுகின்றேனா நானும் உங்கள் ஊரவை நாடி வந்த பாரவை நானும் உங்கள் ஊரவை நாடி வந்த பாரவை வந்த வேலை வேடம் செய்த லீலை தேடி வந்த வேலை வேடம் செய்த லீலை சிறகுகள் உடைந்ததடி குருவியில் அடைந்ததடி உயிரே இளைய கலவர்களை திறக்க ஓடிவது நிறைய வைத்துக் கொள்ளவேனம்மா படகு வீட்டில் உள்ள வீக்க ஓடிவது வழியில் மாட்டிக் கொள்ளினானம்மா காதல் இஞ்சங்களை கசகி வெளிவதில்லை கிருமி கோணம்மா அன்பு உள்ளகளை ரத்த வெள்ளத்தில் துவைத்து திரும்பி சதியம்மா பாரம்மா உள்ளத்தை பேசிட பாருங்க எவனுக்கு சொல்லம்மா தானே வந்த பாரவை குழந்தைகள் இருப்பதை மறப்பதா
நன்றி 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 நன்றி. இந்த பாடலுக்கு ஜீவன் இந்த பக்கம் வாத்தியம். இந்த பக்க மேளங்கள் பக்காம் மேளாக அமைந்ததுதான் இந்த பாடலுக்கே சிறப்பு. காரணம், இந்த உலகத்தை ஒன்று விட்டால், இந்த உலகத்தை ஒன்று எதிர்த்து ஜீவனாடி இருந்துபடுதாலும் அது ஒற்றுமைக்கு இந்த பாடல் அது மட்டும் கிடையாது. இந்த பாடல் இன்னும் சிறப்பாக உங்கள் முன்னால் ஒழிப்பதற்கு காரணம் ராஜலட்சுமி ஒளி நிலையம். அற்புதம், அருமை அருமை அருமை. ஏன்னா இதையும் கடந்து சொல்றேன், நல்ல அற்புதமான ஒளிவரைக்கு அழகா அமைஞ்சிருக்கு. இல்லை பாராட்டக்கூடிய விஷயம். இந்த கைதட்டு உங்களையும் சார், உங்களை சார். ஏன்னா சுபத்தை வச்சுதானே சித்திரம். இது சரியா இருந்தால் இது சரியா இருக்குது. சரீரம் இல்லை என்றால் சாரீரம் இல்லை. சரீரம் வச்சத்தை வச்சுதான். ஏன்னா சரீரமும் சாரீரமும் சரியா இருந்தால் ஒரு நடிகனாகப்பட்டவர் எங்கும் புகழ் வாங்கலாம். இருப்பினும் இருப்பதை கூட நாம் சிறப்புற செயல்பட வேண்டும் என்று அருமையான காணப்படிவிட்டால் இயற்கை அழகை பார்க்கப்படுது. பச்சை புல்வெளியை படர்ந்து கூடிய பனித்துளிகள், எண்ணற்ற ராகங்கள் எங்களுக்கெல்லாம் தெரியும் என்று கண்ணங்கரு கவிக்குள்கள் கவி பாடிக் கொண்டிருக்கின்ற அற்புதமான வேலை. அழகு மிக்க சொந்தமனம் இது யாருக்கு சொந்தமனம் என்று மாதுளை கிளிகள் இந்த பூஜையில் இனிமையாக கவனம் இசைப்பதற்கு அந்த இயற்கை எழில் தான் காரணம் என்று மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ தீபந்தோப்பு கோயிலும் நீ தானோ
மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு கோயிலும் நீதானோ மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு கோயிலும் நீதானோ இவள் அவரும் போதானோ நடந்தேதானோ சடங்கைகள் தரும் இசை நேர்ந்தானோ மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு கோயிலும் நீதானோ மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு கோயிலும் நீதானோ கண்ணை பருத்திடமழுவோ தேவதையோ மின்னல் பொழிகின்ற கண்ணை பருத்திடமழுவோ தேவதையோ அங்கம் ஒரு அங்க கூட மடகிரி உங்கை ஒரு கங்கை நதி உலகில் சொல்லும் இடதேதான் கண்ணும் கரணாதான் நீங்கள் மதிவதன் மொழி வாழ்வாய் சுகமே வாழ்வாய் சுகமே தருவாய் மகிமே காவியமின் மோதிய மண்பாடு செல்லாமரையே வீராடி வாகரி அதை இப்படித்தான் ரசிகர்கள் ஏன்னா சங்கீதமாக பாடிக்கொண்டே இருக்கான் விட்டா விடிய விடிய பாடிக்கிட்டே இருக்கணும் போல தோணுது ஏன்னா மக்கள் ரசிப்பும் அப்படி ஒளிபரிப்பும் அப்படி பக்க வார்த்தைகள் அப்படி எனக்கு என் ஜீவநாடியிடம் எங்கோ இழுத்து கொண்டு போகிறது இசையால் வசமாக இதயம் எது என்பார்கள் எங்கிருந்து இசைக்கிறது இதற்கெல்லாம் காரணம் ஈன்ற மொழியில் பெரிதுபக்கும் தன் மகனை சான்றோடு என கேட்ட தாய் முந்தி தவம் கிடந்து 300 நாள் கர்ப்பத்தை சுமந்தவள் பெற்ற அன்னை அவள் அன்றி ஓர் அணுவும் அசையாகும் அப்படி உயிர் என்று சொல்லக்கூடிய இந்த அணுவை கர்ப்ப கிரகத்தில் இருந்து இந்த அணுவை சுமந்து 10 மாதங்கள் சுமந்து என்னை வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவள் என் தாய் அந்த தாயுடைய ஜீவன் உயிர் நாடி எல்லாம் இன்று வசித்துக் கொண்டிருக்குமே அந்த ஜீவன் அப்பேற்பட்ட அந்த கருவறை காயங்கள் எல்லாம் ஆறிக்கொண்டே இருக்கலாம் இந்த கைதட்டு என்ற பாராட்டு கேட்கும்போது ஒரு தாயுடைய கருவறை காயம் அந்த காயம் காயம் என்றால் ரணம் புண்ணுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஆனா காயம் என்பது இந்த உடம்புண்டு இருக்கு அதுக்குத்தான் காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா தூங்கையிலே விடுகின்ற மூச்சு அது சுள்ளி மாறி போடால் போச்சுடா அப்படின்னா வெங்காயம் சுக்காரா வெந்தயத்தால் ஆபது என்ன இங்கா சுமந்திருப்பாரி சரக்கை மங்காத சீரகத்தை தருவேரில் தேடன் பெருங்காயம் ஏரகத்து செட்டியார் என்னடா நாரதரு பெருங்காயம் சீரகம் வெந்தயம் சோம்பு இருக்க நினைக்கிறீங்களா பல சரக்கு வச்சிருக்கு நம்மகிட்ட இன்னும் அடிச்சரக்கு கூட இருக்கு ஏன்னா பலசரக்கு மளிகை கடை இருக்கு மளிகை கடை நம்ம பலசரக்கு வாங்குறோம்ல
அந்த பொருள்களுக்கும் இந்த உடம்புக்கு சம்பந்தம் இருக்கு. எப்படி அப்படி கேட்டீங்கன்னா, வெங்காயம் சுக்கு பலசரக்குல வாங்குறோம், வெந்தயம் பாருங்க வரது பாருங்க, வெங்காயம் சுக்கு. ஆனால் இப்ப இஞ்சி இருக்கு இல்லையா, இஞ்சி ஆகப்படுறது காஞ்சாத்தே சுக்கு ஆகிறது. சுக்கு இருக்கு, சுக்கு தங்கப்பள்ளு ஒத்த பள்ளு கட்டினேன், 10 பள்ளு கட்டினேன், மறுபடியும் வந்துட்டாயா நீ கேட்கலாமியா நம்ம கொஞ்ச நாளைக்கு. ஆக மொத்தத்துல இஞ்சி காஞ்சத்தை சுக்காகிறது. அப்ப பாருங்களேன், இந்த பச்சை குணமாகப்பட்ட உயிர் குணம்னு குணமாகுதா, அதை தான் சொல்றேன். வெங்காயம், வெங்காயம்னா தூய்மையான இந்த உடம்பை விட்டு உயிர் போய் விட்டால் அத வெங்காயம் சுக்கு. ஆனால் வெந்தயத்தால் ஆவதுன்னு அந்த இடத்துல வெந்தயம் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா, வெறும் தயவு காட்டி 60 நாள் என்ன ஆக போகிறது, மாமே மச்சன் சித்தப்பா போயிட்டு அப்படி ஒப்பாரி வச்சு அழுவேன், 60 நாள் போன வருஷம் திரும்பி வர போகுதா. அதான் வெந்தயத்தால் ஆவது என்ன. இங்க ஆசு வந்திருப்பாரு சரக்கை மங்காத சீரகத்தை. சீரகம்னா நம்ம வாயில் போட சமையலுக்கு பயன்படுத்த சீரகம் அது கிடையாது. சீர் என்றால் ஒழுங்கு. அப்ப ஒரு சீரா இருக்க சொல்றோம் இல்லையா, சீர் என்றால் ஒழுங்கு, அகம்னா உள்ளம், சுத்தமான தூய்மையான உள்ளம், ஒழுங்குபடுத்தக்கூடிய உள்ளத்தை நீ தருவேறே ஆனால் தேனேன் இனி பெருங்காயம். பெருங்காயம்னா இனி ஒரு உடம்பு இது தேவையில்லை, பெருமையான ஒரு உடம்பு இனி தேவையில்லை. ஈரகத்து செட்டியார், ஏரகம்னா திருவேரகம். அந்த திருவேரகம் என்று சொல்லக்கூடிய சுவாமி மலையை விட்டுருக்கிறான் நிபர்மான் முருகன். அவன் இந்த உடம்பை பூரா படிச்சு இப்படி தாண்டா வாழ்க்கையில் தத்துவத்தை நிறைய சொல்லிட்டே இருக்கலாம் சித்திரமாக. ஆக இந்த இடத்துல சீக்கிரமாக நாரதர் மானூர் உயிர் நண்பர்கள் சார்பாக, உயிர் நண்பர்களாக என்னுடைய அன்பு மருமகன் ரஞ்சித் குமார், கவிராஜா ஜேசிபி ஆபரேட்டர் மற்றும் சங்கர் குமரேசன் சேர்ந்து 101 குருவியந்தரை சேர்ந்த என் அருமை தம்பி யூடியூப் பாண்டி அவருடைய சார்பாக ரூபாய் 101 அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்திய அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி கலந்த வணக்கம். வாழ்க பல்லாண்டு என்று கருவறை சுமந்த தாயின் பெருமையை பாடிவிட்டு 300 நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து பல 100 தவம் இருந்து என்ன பக்குவமா ஈண்டெடுத்து மாறிலையும் தோளிலையும் நாவுரங்க ஏன கட்டி அட்டிலையும் அம்மா மேட்டிலையும் நித்தஞ்சிந்தி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி, பாடுபட்ட சாமி, என்னைக்குமே நீதான் என் பூமி, என்னைக்குமே நீதான் என் பூமி. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா, நீயும் அம்மாவை வாங்க முடியுமா. 1000 உறவு நம்ம சேர்ந்து வந்து நின்னாலும் தாய் போல தாங்க முடியுமா, உன்னை தாய் போல தாங்க முடியுமா. போட தாயாரு யாரு யாரு, கண்ணுக்குள்ள காய்க்காத நீரு. அம்மா உன்னை நினைக்கிறே அழுத கண்ணே மணக்குதம்மா பூ போலே, அழுத கண்ணே மணக்குதம்மா பூ போலே. தொப்புள் கோடி சொந்தம் என்று தொட்டில் கட்டியாராட்டி, தொப்புள் கோடி சொந்தம் என்று தொட்டில் கட்டியாராட்டி, முத முத மொத்தமிட்டு மூச்சு காத்து பங்கு போட்டு, முத முத மொத்தமிட்டு மூச்சு காத்து பங்கு போட்டு, புத்தி புத்தி என்ன வளர்த்தது யாரு, புத்தி புத்தி என்ன வளர்த்தது யாரு, நீதான் சொல்லி தெரியணுமா. ஓ கூடி சாமி உனக்கு ஈடாகுமா, தொப்புள் கோடி சொந்தம் தொட்டில் கட்டியாராட்டி.
நீண்ட தண்ணி கொடுக்க மாத்திக்கிட்ட இல்லாம விதியிலே இருப்பு எனக்கு சேப்பகத்தை வச்சிருந்து ஒரு துணி நீ எடுப்பு எனக்கு தரவழிமா கண்ணீரை வடிப்ப உருப்பட்ட சாமி கும்பிட்டு திருநீரை முடிப்ப எனக்கு தரவழினா கண்ணீரை வடிப்ப ஊர்வட்ட சாமி கும்பிட்டு திருநீரை முடிப்ப என்ன வச்சு தாசி பள்ளிக்கு எழுப்பி வைப்ப சாயங்கால வீடு வந்தா தாதி நிறுத்தி முடிப்ப புத்தமியை நான் படிக்க ஓடாடி செய்தியம்மா கல்லு குத்தியத்தான் அழகில வச்சியம்மா பெத்தவளை நீதான் ஏன் கோயிலம்மா பெத்தவளை நீதான் ஏன் கோயிலம்மா தியானத்துக்கு தெய்வம்தான் திகழாகுமா தொப்புள் கொடி சொந்தம் காலத்துக்கு வறுமையில கரையிடி நின்றன கரசேர கடவுளடி ஆசைப்பட்ட அத்தனையும் சொல்லாம நீ மறந்தனா மரமாவல ஆடி வேறாடி நிறுத்த சோனாங்க கல்ல போல ஏகமைய தாங்கிக்கிட்ட சோதனைய வேதனைய சுமந்திரி சாகப்பட்ட தாளத்துக்கு நப்பெந்தோட சரிசமம தாடுபட்ட கண்ணு புத்து காது மூத்து எனக்காக துன்பப்பட்டு கண்ணு புத்து காது மூத்து எனக்காக துன்பப்பட்டு வட்டி கேடை வாங்கியிருந்தா அடைச்சு தீருமம்மா வட்டி கேடை வாங்கியிருந்தா அடைச்சு தீருமம்மா கட்டகடை உனக்குத்தான் எப்படி தீருமம்மா பாசத்தை பட்டியல் போடணுமா பாசத்தை பட்டியல் போடணுமா ஆகாசமத்தாடு சத்தியமா சத்தியமா ஆகாசமத்தாடு சத்தியமா சத்தியமா தொப்புள் கொடி சொந்தமே
வேண்டும். தாயின் பெருமையை பாடிவிட்டாலும் தகுதியானவர் சந்தித்து சற்று நேரத்தில் சிந்திக்க வைக்க வேண்டும் என்ற கருத்தாலே சுந்தரி எடுத்து வந்த காரியத்தை ஆரம்பிக்கா. அப்படியே வந்துச்சா? அன்பு மாமா பாலச்சந்தர் அவர்களுக்கு மானூர் நண்பர்கள் ரஞ்சித், மருவன், கபிராஜ், குமரேஷ், பாண்டி குரூப் சேனல் அன்பு உள்ளங்கள் ரூபாய் 101 அன்புள்ள விஷயத்தை அன்புள்ளதுக்கு நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.